Hello students, 9th standard chapter 6 trigonometry முக்கோணவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் exercise 6.2ல இருக்க சம்ஸெல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. Verify the following equalities. பின்வரும் சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்தளவுக்கு இதில் நாம் பைகாட் பண்ண வேண்டிய ஒரு டேபிள்ஸ் இருக்குது. இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டேபிள், உங்கள் புக்லேயே இது இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இது பண்ணிக்கோங்க. அதாவது டீட்டானா சைன் டீட்டா, காஸ் டீட்டா, கொசிகன் டீட்டா, சிக்கன் டீட்டா, டேன் டீட்டா, காட் டீட்டா, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது 0 டிகிரி இருக்கும்போது என்ன வேல்யூ, 30ல் இருக்கும்போது என்ன வேல்யூ, 45ல் இருக்கும்போது என்ன வேல்யூ, 60ல் 90ல் இருக்கும்போது என்ன வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் போட முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதன்படி பார்த்தா சைன் ஸ்கொயர் 60 டிகிரி, அப்போது 60 டிகிரி அதாவது சைன் ஸ்கொயர் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3 டிவைடட் பை 2. ஸோ ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு காஸ் 60யோட வேல்யூ 1/2. ஸோ ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. ஸோ இந்த √3 ரூட் கேன்சல் ஆயிருமா? 2க்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடுது. 2 இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். ஸோ 2 ஸ்கொயர்ட்னா 4ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 3/4 டிவைட் ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயர்ட்னா 1, 2 ஸ்கொயர்ட்னா 4. ஸோ 1/4 ஈக்குவல் டு 1. ஸோ 3 + 1 பேசி ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ 3 + 1 4 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ 1 ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த பக்கம் 1 தான் இருக்குது. ஸோ 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி. ஸோ 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரியா? அப்போது சீக்கன் 30 டிகிரியோட வேல்யூ 2/√3, tan 30யோடது 1/√3. ஸோ அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 1 ப்ளஸ்ஸு டேனோட வேல்யூ என்ன? 1/√3 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 1 ஸ்கொயர்டு √3 ஸ்கொயர்டுனா ரூட்டுக்கு 2 ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிடும். 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ 1/3ன்னு எனக்கு கிடைக்கும். அதே சீக்கன் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 2/√3. ஸோ 2/√3னா என்ன வரும்? இதையே நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். 1 + 1/3ன்னு வரும். இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ 1 + 1/3ன்னு வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா 1 + 1 ப்ளஸ்ஸு, அப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3னா 3 + 1 4 டிவைடட் பை 3. ஸோ எனக்கு இதோட வேல்யூ 4/3ன்னு கிடச்சிச்சு. இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ சீக்கன் ஸ்கொயர் 30 அது 2/√3 த ஹோல் ஸ்கொயர் 3. ஸோ 2 ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர்டு. இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா ரூட்டுக்கு 2க்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 4/3ன்னு கிடச்சிச்சு. ஸோ 4/3 ஈக்குவல் டு 4/3யா? 1 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஈக்குவல். ஸோ இது ஈக்குவலுங்கிறது வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், cos 90 டிகிரி ஈக்குவல் டு 1 - 2 sin ஸ்கொயர் 45 டிகிரி ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் 45 டிகிரி -1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்க போகிறோம், செகண்ட் இது கண்டுபிடிக்கிறோம், 3. ஸோ 3 வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா வெரிஃபை பண்ணிட்டோன்னு அர்த்தம். cos 90 டிகிரி ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு அந்த டேபிள்லேருந்து வேல்யூஸ் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இதை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 1 - 2 sin ஸ்கொயர் 45 டிகிரி. ஸோ sin 45 டிகிரிக்கு என்ன? 1/√2. ஸோ இங்கே 2 இருக்குது, 2 இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்கொயர்டு எடுக்கிறேன். ஸோ 1 ஸ்கொயர்னா ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டுனா ரூட்டுக்கு 2 ஸ்கொயர்டுக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஸ்கொயர்னா 1 தான். 2வா? 1/2 2வா? அப்போ இது கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன? 1 - 1 0ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். தேர்டு ஒன் ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? இது. ஸோ அதுதான் காஸ்னா 1/√2 த ஹோல் ஸ்கொயர்டு. 2 × 1 ஸ்கொயர்டு டிவைடட் பை √2 ஸ்கொயர்டுனா ரூட்டுக்கு ஸ்கொயர்டுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 2 ஸ்கொயர்டுனா 1 1/2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 - 1 0. ஸோ 0. இது எனக்கு 3. ஸோ 1 = 2 = 3ன்னு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ cos 90 டிகிரி ஈக்குவல் டு
1 minus 2 sin square 45 degree equal to 2 cos square 45 degree minus 1ங்கிறது மூணுமே ஈக்குவலுங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ வெரிஃபைடு நம்ம எழுதிடும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம். sin 30 degree cos 60 degree plus cos 30 degree sin 60 degree equal to sin 90 degree. ஸோ sin 90 டிகிரியோட வேல்யூ என்ன? 1ன்னு தெரியும். ஸோ 1 இது என்னோட 1ன்னு இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் 1ன்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். 30 டிகிரினா sin 30னா 1/2, cos 60னா 1/2 ப்ளஸ்ஸு cos 30னா √3 divided by 2 இன்ட்டு sin 60னா √3 divided by 2. ஸோ 1 into 1 2னா 4 1/4 ப்ளஸ்ஸு √3 தான் √3 ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போ ஸ்கொயர்டுக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருமா? அப்போ 3 2 into 2 4. ஸோ 4 divided by 4னா கேன்சல் பண்ணிட்டோம்னா 1. ஸோ 1 equal to 1ன்னு கிடைக்கும். இதுதான் என்னோட 2. ஸோ 1 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ 1 2 இஸ் ஈக்குவல் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படி எழுதிட்டு இஸ் வெரிஃபைடு அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2. கீழ்கண்டவற்றின் மதிப்புகளை காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். tan 45 degree divided by cosecant 13 degree plus secant 60 degree divided by cot 45 degree minus 5 sin 90 degree divided by 2 cos 0 degreeன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. cosecant 30 டிகிரியோட வேல்யூ வந்து 2 ப்ளஸ்ஸு secant 60யோடது வந்து 2, cot 45ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் 5 into sin 90யோட வேல்யூ 1, 2 into cos 0 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஸோ அந்த வேல்யூஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 மைனஸ் இந்த 5 into 1 5, 2 into 1 2. ஸோ இது பேஸு இது ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதுங்காட்டி நான் ஃபஸ்ட் ஸ்வாப் பண்ணிக்கிறேன், பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ -5/2 ப்ளஸ் 2/1ன்னு வரும். ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்கங்காட்டி டேரெக்டாக நம்ம பண்ணிடலாம். ஸோ டிவைடட் பை 2 1 minus 5 minus 4ன்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு 2 + 1ன்னு வருமா? அப்போ இங்கே பேஸ் வந்து ஈக்குவல் பண்ணணும். பண்ணுறக்கு இங்கே என்ன பண்ணணும்? 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இங்கே 4 வரும், இங்கே 4 வரும், சாரி 2 வரும். ஸோ -4 divided by 2 + 4 divided by 2. ஸோ -4 + 4 வந்து 0 தான். அப்போ 0, இதோட ஆன்சர் வந்து 0 அப்படிங்கிறது தான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். sin 90 degree plus cos 60 degree plus cos 45 degree into sin 30 degree plus cos 0 degree minus cos 45 degree. ஸோ sin 90 இதெல்லாம் கொடுத்துருக்காது. அப்படி 90யோட வேல்யூ என்ன? 1, cos 60யோட வேல்யூ 1/2 ப்ளஸ்ஸு cos 45 வந்து 1/√2 இன்ட்டு இதோட வேல்யூ என்ன? 1/2 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் 1/√2 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, இதை நான் ஏனும் இது ரெண்டும் பார்க்குறக்கு ஈவனாக இருக்கா? ஸோ இதில் ஏவும் ப்ளஸ்ஸு இந்த ஹோல் வேல்யூ பின்னு எடுத்துக்கிறேன் இன்ட்டு இந்த ஹோல் வேல்யூ ஏனும் இதை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்க்குறக்கு a + b a minus b a + b into a minus b equal to a squared minus b squaredன்னு நம்ம எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதை தான் பண்ண போகிறேன். அப்போது a squaredனா a வேல்யூ என்ன? 1 + 1/2. ஸோ 1 + 1/2 the whole squared minus 1/√2 the whole squared. a squared minus b squared அந்த ஃபார்மேட்டில் நான் எழுதிட்டேன். ஸோ 1 + √2னா இங்கே வந்து 2 இல்லை. ஸோ 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 2 + 1 3 divided by 2 the whole squared minus 1 ஸ்கொயர்னா 1 தான். √2 ஸ்கொயர்டு எடுத்தோம்னா √2 2 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 தான் வரும். ஸோ -1/2. ஸோ 3னா 9 divided by 4 minus 1/2. ஸோ இங்கே வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணாத 4 கிடைக்கும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 9 - 2 divided by 4ன்னு வருமா? 9 - 2னா என்ன? 7 7 divided by 4. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். sin squared 30 degree minus 2 cos 3 60 degree plus 3 tan power 4 45 degree. ஸோ sin squaredனா 1/2 the whole squared 30 டிகிரியோட வேல்யூ. ஸோ cos cube cos 60யோட வேல்யூ வந்து 1/2 கியூப் இருக்குது. ஸோ கியூபு இங்கே 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு இதோட வேல்யூ வந்து 1 பவர் 4. ஸோ இது என்ன பண்ணலாம்? 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 2 இன்ட்டு 1 3
2 கியூபா ஸோ 3 டைம்ஸ் 2 வருமா அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன் ப்ளஸ்ஸு 3 எவ்வளோ தடவை ஸ்கொயர் எடுத்தாலும் அதுதான் அதே 1 தான் வரும் ஸோ 1 × 3 3 தான் ஸோ அதை எழுதியிருக்கேன் ஸோ இது கேன்சல் ஆயிரும் 1/4 2 × 2 4 -1/4 + 3 -1/4 + 1/4 கேன்சல் ஆயிரும் என்ன இருக்கும் ரிமைனிங் 3 இருக்கும் ஸோ 3 தான் இதுக்குரிய ஆன்சர் புரிஞ்சுதுங்களா கொஸ்டின் நம்பர் 3 வெரிஃபை cos 3a 3 × a = 4 cosecant cube a minus 3 cos a when a = 30 degree தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் a = 30 degree எனில் cos 3a = 4 cos cube a minus 3 cos a என்பதை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ a = 30 degree இது வந்து என்னோட given statement cos 3a cos 3 into a வேல்யூ என்ன 30 degree 30 தான் 3 into 30 90 degree ஸோ இதோட வேல்யூ என்ன cos 90 degree ஸோ cos 90 degree = 4 into cos cube a வந்து 30 degree ஏக்கு வந்து 30 degree minus 3 into cos a வேல்யூ வந்து 30 degree ஸோ அதுதான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் 90 டிகிரியோட வேல்யூ வந்து cos 90 வந்து 0 into equal to 4 into cos 30 ஓட வேல்யூ √3/2 cube இருக்கு ஸோ cube minus 3 into 30 ஓட வந்து √3/2 ஸோ 4 into √3 into √3 into √3 divided by 2 into 2 into 2ன்னு கிடைக்குமா ஸோ இது 4 டைம் 4க்கு இது கேன்சல் ஆயிருமா ரிமைனிங் என்ன இருக்குது 3 √3 இருக்குது 3 √3 வந்து 3 √3க்கு இது ஸ்கொயர்டு எடுத்தோம்னா இங்கே ஸ்கொயர்டு தானே அப்போ இதுக்கு வந்து காமனாக ஒன்று வெளில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஒரே ஒரு √3 தான் இருக்குது 3 √3ன்னு வருமா ஸோ அதுதான் எனக்கு இதுக்கு 3 √3 divided by 2 minus 3 √3 divided by 2 ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் ஸோ கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் 0 ஸோ 0 = 0 ஹென்ஸ் வெரிஃபைடு ஸோ 1 2வும் ஈக்குவலாக இருக்குது நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன் Question number 4 x = 15 degree எனில் 8 sin 2x into cos 4x into sin 6x இன் மதிப்பு காண்க find the value of 8 sin 2x into cos 4x into sin 6x when x = 15 degree கொடுத்துருக்காங்க ஸோ 8 sinus 2 எக்ஸோட இங்கே எக்ஸுக்கு பதிலாக 15 போட்டிருக்கேன் ஏன்னா x = 15 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே அதே வேல்யூ 15ன்னு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது கொடுத்துருக்க அபிலிட்டு எக்ஸுக்கு பதிலாக 15 டிகிரின்னு போட்டிருக்கேன் ஸோ இதே மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 30 டிகிரின்னு கிடைக்கும் சே 8 sin 30 டிகிரி இன்ட்டு காசு 60 டிகிரி இன்ட்டு சைனு 90 டிகிரி ஸோ 8 இன்ட்டு sin 30யோட வேல்யூ 1/2 இன்ட்டு காஸ் 60யோடது 1/2 இன்ட்டு 90யோடது வந்து 1 ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 8 4 டைம்ஸு again 2னா 2 டைம்ஸு போச்சு ஸோ 2 into 1 என்னன்னா 2 தான் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் புரியுதுங்களா எக்ஸசைஸ் 6.2ல் இருக்க சம்ஸ் எல்லாம் தான் ஓவர்வியூ பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது அதுக்குரிய சொல்யூஷன் இது செகண்ட் ஒன் கொஸ்டின் இது அதுக்குரிய சொல்யூஷன் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது இதான் அதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் இது அதுக்குரிய சொல்யூஷன் இதுதான் அதோட ஆன்சர் கொஸ்டின் இது அதுக்குரிய ஆன்சர் இது நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது அதுக்குரிய ஆன்சர் இதுதான் அதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது அதுக்குரிய ஆன்சர் இது தேர்ட் கொஸ்டின் இது அதுக்குரிய ஆன்சர் இது தேர்டு கொஸ்டின் இது அதுக்குரிய சொல்யூஷன் இது ஃபோர்த்து கொஸ்டின் இது அதுக்குரிய சொல்யூஷன் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர் அப்புறம் இந்த சம்முக்கு தேவையான டேபிள் வந்து இதுதான் இதை பைகாட் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட முடியும் ஸோ இது கண்டிப்பாக பைஹார்ட் பண்ணியே ஆகணும் ஸோ இது பைஹார்ட் பண்ணிக்கோங்க இந்த டேபிள் வந்து உங்கள் புக்கில் டெக்ஸ்ட் புக்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்